ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதியே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 834வது நாமாவளியாக ஓம் சக்திதராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி பார்வதி பரமேஸ்வரனால் அருளுடன் கொடுக்கப்பட்ட ஒப்பற்ற வல்லமை கொண்ட சக்தி வேலாயுதத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. முருகப்பெருமானுடைய திருக்கையில் விசேஷமான ஒரு ஆயுதத்தை வச்சுருப்பார். அது வஜ்ரவேல், வேலாயுதம், இப்படியெல்லாம் பல நாமங்கள் உண்டு அந்த வேலுக்கு. அனைத்திலும் வெற்றி அப்படின்ற அந்த அர்த்தத்தை உடைய சக்தி உடைய வேலை அம்பாள் கையில் கொடுக்குறா முருகப்பெருமானுக்கு. அதனால் அந்த வெற்றி மட்டும்தான் அந்த வேலுக்கு சொந்தம் அப்படின்ற அர்த்தங்களை கொடுக்கும். முருகப்பெருமானுக்கே ஞானசக்தி தரன்னே அவருக்கு பேர். அவருடைய அனுக்கிரகத்தால் எல்லா விதமான துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தியை அடையலாம். அவர் அந்த சக்தி தரனாக இருக்கார். அந்த வேலாகப்பட்டது எல்லா விதமான வெற்றியை கொடுக்கக்கூடியது. அதை கச்சியப்ப சிவாச்சாரியார் அழகாக வர்ணிப்பார் கந்த புராணத்தில். ஆயதன் பின்னர் ஏவில் மூது அண்டத்து ஐம்பெரும் பூதமும் அடுவது ஏய பல்லுயிரும் ஒரு தலை முடிய தேவர் மேல் விடிக்கினும் அவர் தம்மா இருந்திரலும் வரங்களும் சிந்தி மண் உயிர் உண்பது எப்படைக்கும் நாயகம் ஆவதும் ஒரு தனிச்சுடர் வேல் நல்கியே மதலை கை கொடுத்தாள் அப்படின்னு அந்த முருகப்பெருமானுடைய திருக்கையில் பராசக்தியானாலும் அந்த சக்தி வேலாயுதத்தை கொடுக்குறாளாம். இப்பொழுதும் நம்ம இந்த கந்த சஷ்டி சமயங்களில் அம்பாள்கிட்டேருந்து அந்த சக்தி வேலை வாங்கிட்டு போய் சூரசம்ஹாரம் பண்ணுறதாக ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலேயும் அந்த ஐதீகமானது நடந்துட்டுருக்கு. இது புராணங்கள். அந்த புராணங்களை நம்ம திருப்பி கேட்க தெரிந்த கதை தானே, தெரிந்த விஷயந்தானே நம்ம நினைக்கலாம். ஆனால் அதை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான தத்துவங்கள் அதால் வெளிப்படும். அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இது மாதிரியான திருவிளையாடல்களெல்லாம் ரசிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள ஆற்றல் நம்மக்கிட்ட வெளிப்படும். அந்த தீய சக்தியானது விலகிடும். அதனால தான் அந்த வேல் எப்பேற்பட்டதுன்னா எப்பேற்பட்ட வினைகளையும் போக்கடிக்கக்கூடியது. அதனால தான் வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனேன்னு அனுபூதியில் சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த சக்தி வேலாயுதத்தை கையில் தரித்து கொண்டு இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் சக்திதராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.